இயேசுவுக்கே புகழ். இன்றைய விளக்கம். முதல் வாசகத்தில் இயேசுவின் சீடரான யாக்கோபு பாவங்களும் தீய வழிமுறைகளும் எவ்வாறு வந்தன என்பதை விளக்குகிறார். கடவுள் நமக்கு சோதனைகளை கொடுப்பதால் அல்ல, மாறாக அத்தகைய பாவங்களை செய்வதற்கான சோதனைகளை எதிர்க்க நம் இயலாமையில்தான். நம்மை சுற்றியுள்ள பாவம் மற்றும் தீமையின் வசீகரங்களால் எளிதில் மயங்கி சோதிக்கப்பட நாம் அனுமதிக்க கூடாது. இவை அனைத்தும் கடவுளின் பாதையிலிருந்தும் அவருடைய நீதியிலிருந்தும் நம்மை எளிதில் விலக்கி வீழ்ச்சி மற்றும் சாபத்தின் பாதையில் திருப்பக்கூடும். ஆசை கருத்தரித்து பாவத்தை பிரசவிக்கிறது. பாவம் முழுமையாக வளர்ந்தவுடன் ஆன்மீக மரணத்திற்கு வழிவகுக்கிறது. கடவுள் அனைத்து நல்ல மற்றும் சரியான பரிசுகளுக்கும் மாறாத ஆதாரமாக இருக்கிறார். அவர் உண்மையான வார்த்தையால் நம்மை ஒரு புதிய படைப்பாக பெற்றெடுத்துள்ளார். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஏன் தனது சீடர்கள் இன்னும் ஆன்மீக ரீதியாக குருடர்களாக இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கான நேரம் கிட்டத்தட்ட வந்துவிட்டது. பாஸ்கா திருநாளின் போது யூதர்கள் தங்கள் மூதாதையர்களின் துன்பத்தையும் வறுமையையும் அனுபவிக்க மாட்சா என்ற புளிப்பில்லாத ரொட்டி சாப்பிட கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். மாவு தண்ணீருடன் தொடர்பு கொண்ட 18 நிமிடங்களுக்குள் இந்த மாட்சா தயாரிக்கப்பட்டு சுடப்பட வேண்டும். புளித்த ரொட்டி, அதாவது ஈஸ்ட் மூலமாக மேலே எழும்பும் ரொட்டி, பாரம்பரியமாக ஆணவம், பெருமை மற்றும் அகங்காரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதே சமயம் தட்டையான மாட்சா மனத்தாழ்மையை குறிக்கிறது. புளித்த மாவில் பரவுவது போல, புளித்த மாவு சாதாரண மாவில் பரவுவது போல ஒரு நபர் அல்லது சமூகத்தில் பரவும் பாவத்திற்கான ஒரு உருவகமாக புளிப்பு பார்க்கப்படுகிறது. பரிசேயர்களின் கபடமும் ஏரோது அரசரின் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் அன்றைய இஸ்ரேலின் புளிப்பு மாவு என்று இயேசு கருதினார். எனவே அவர்கள் படகில் ஏரியை கடக்கும் பொழுது அவர்களின் தீய செல்வாக்கிற்கு எதிரான எச்சரிக்கையை அவர் தம் சீடர்களுக்கு வழங்குகிறார். இயேசு ஏன் புளித்த மாவு பற்றி பேசினார் என்பது சீடர்களுக்கு புரியவில்லை. இயேசு ஏன் அவர்களிடம் உணவுக்கு அதிக ரொட்டி இல்லை என்று அவர்களிடம் கேட்கிறார் என்று நினைத்து அவர்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் மீதமாக இருந்தது. 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் 2 முறை அதிசயமாக உணவளித்ததை பார்த்தும் கூட கேட்டும் கூட அவர்கள் ஏன் இவ்வளவு கடின இதயத்துடன் இருக்கிறார்கள் என்று இயேசு வருத்தப்பட்டார். அழிய போகும் உணவுக்காக அல்ல, அழியாத ஆன்மீக உணவுக்காக பாவங்களை ஒழித்து மீட்பின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருக்கிறது. ஆமேன்.